Hi students, exercise 2.7 la fourth sum பார்க்கலாம். Find x so that these three terms, okay, three terms கொடுத்திருக்காங்க are consecutive terms of geometric progression அப்படின்றது கொடுத்திருக்காங்க. So இப்போ இது consecutive terms சொல்லிட்டாங்க. x plus 6, x plus 12, x plus 15. ஓகே, இது மூணு என்னது consecutive terms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஜிபி பொறுத்த மட்டும் நமக்கு என்ன தெரியும்? term 2 by term 1 equal to term 3 by term 2. So t2 என்ன இங்க x plus 12. So x plus 12 divided by t1 என்ன x plus 6 equal to t3 வந்து x plus 15 divided by x plus 12. ஓகேவா? So இப்போ cross multiply பண்ணா இங்க x plus 12 இதுவும் x plus 12 அப்போ inside multiply பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x plus 12 the whole square equal to இப்போ இது ரெண்டு inside multiply பண்ணீங்கன்னா x plus 6 multiplied by x plus 15. ஓகே, இப்போ சால்வ் பண்ணா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதை நம்ம என்ன பண்றோம்? ஃபர்தரா சால்வ் பண்றோம். ஸோ இப்போ சால்வ் பண்ணா என்ன வரும்? திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயரா, எக்ஸ் ஸ்கொயர் தென் பிளஸ் 144, அதாவது a plus b the whole square ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகே, இப்போ 2ab அப்போ 2 into 12 என்ன 24. ஸோ திஸ் இஸ் 24 into b which is x. ஓகேவா? ஃபைன். இப்போ this x into x என்ன? x ஸ்கொயர் then x into 15 என்ன? plus 15x then 6 into x என்ன? 6x then 6 into 15 என்ன? 90. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? this is x ஸ்கொயர் plus 144 plus 24x இங்கே plus x ஸ்கொயராக இந்த பக்கம் தான் என்ன ஆகிடும்? minus x ஸ்கொயர் minus 15x minus 6x minus 90 equal to 0. So x square cancel out பண்ணிடலாம். Then 144 and then minus 90. So 90 போயிருச்சுன்னா remaining என்ன இருக்கும்? 144 90. Okay, so 4 அப்படியே இருக்கும். 14ல 9 போயிருச்சுன்னா 5. So 54. So 54ன்றதை எழுதிக்கலாம். Plus 24 minus 15 minus 6 இருக்கு. So 24 15 6 add பண்ணீங்கன்னா minus 21. So 24 minus 21 அப்படி பார்த்தீங்கன்னா 3. So this is 3x. Okay, equal to 0. Then 3x equal to இந்த 54 அந்த பக்கம் போயிருச்சுன்னா minus 54 னு வரும். Then x is equal to minus 54 divided by 3. So cancel out பண்ணா எத்தனை டைம்ஸ் வருது? This is minus 1 times, then this is 2, 8, 18 times. So x is equal to 18 அப்படின்றது தான் required answer. புரிஞ்சுதா?